தொடரும் ரேஷன் பொருட்கள் முறைகேடு புகார். போன் பண்ணி வர சொன்னீங்களா? எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? உனக்கு எப்படி நம்பர் தெரியாம இருக்கு? கடையில ஒண்ணும் இல்ல, நீங்க 2 நாளானா சரி யாராவது ஒரு ஆளை வச்சு பாருங்க. ரெடி கட்டர் பண்ணி சாவி எடுத்துட்டு போவோம். அவங்க வந்து சாவியை வாங்கிக்கிறோம். அவங்க வந்து என்னன்னு கேட்கட்டும், விசாரிக்கட்டும். 22 கிலோ ரேஷன் அரிசி யாருக்கு விக்கிறதுக்கு வச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு டியோல ஒரு வண்டி மூட்டை போயிட்டு அந்த மூட்டையை நான் திரும்ப கொண்டு வர சொல்லி சொன்னதுதான் அவர் வேற யாருக்கும் போன் அடிச்சு அப்படி இப்படின்னாப்புல நான் இங்க கரெக்டா வண்டி வரும் நான் சொல்லிட்டேன். இது வாங்க வண்டி நிப்பாட்டி கேட்டேன். அதோட நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். சாமானியனின் குரலுக்கு அடுத்த நொடியே நடவடிக்கை எடுத்த அமைச்சர். ரிட்டன் கம்ப்ளைண்டா ஒண்ணு கொடுங்க, சரியா? எழுதி வாங்கிக்கிறேன். கம்ப்ளைண்டா ஒண்ணு வாங்கிக்கிறேன். உடனே ஆக்ஷன். தூத்துக்குடி தருவை மைதானம் காந்திநகர் பகுதியில இருக்கிற ரேஷன் கடையில முறைகேடு நடக்கிறதா பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. இத கேள்விப்பட்ட தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் உடனே ஸ்பாட்டுக்கு நேரா போயிருக்கிறாரு. அவர் கண்ணு முன்ன நடந்த விசாரணையில பிளாக்ல விற்பனை பண்றதுக்காக வச்சிருந்த 22 கிலோ ரேஷன் அரிசியை அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே ஆக்ஷன் எடுங்கன்னு உத்தரவு போட்ட அமைச்சர் மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எம்எல்ஏ ஆபீஸ் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு.